T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த T20 வேர்ல்ட் கப் விட்டு போன கதைகள் நிறையவே இருக்குது. அந்த வரிசையில் நான் உங்ககிட்ட ஒரு கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். கிரிக்கெட் இல்லை வேர்ல்ட் கப் அப்படி சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வர பேர்கள் என்னென்ன இருக்குன்னா, சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக், விராட் கோலி, தோனி, சங்கக்கரா, கில்கிறிஸ்ட், பாண்டிங், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஆனால் பிரைன் பெனட் இந்த பிளேயரோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மோஸ்ட்டாக கிரிக்கெட்டை நிறைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேர் தெரியும். பிரைன் பெனட் ஜிம்பாப்வேயோட லேட்டஸ்ட் சென்சேஷன். ஜிம்பாப்வேயோட ஒரு ஓப்பனர். T20 வேர்ல்ட் கப்பில் ஒரு கலக்கிட்டு போன ஒரு ஓப்பனர் பற்றி தான் சொல்ல போகிறோம். வெல்கம் பேக் டு த சீரீஸ் ஆஃப் அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் திஸ் வேர்ல்ட் கப். ஹாய், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு மைன்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஜிம்பாப்வே வந்து யாருமே நினச்சி பார்க்காத மாதிரி அவங்க விளையாடின குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில் வந்து டேபிள் டாப்பராக இருந்தாங்க. அவங்க குரூப்பில் இருந்த சின்ன டீமும் கிடையாது. ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஓமன், இந்த மாதிரி ஓமன் தவிர அயர்லாண்டும் இப்போ ஓமன் தவிர அந்த குரூப்பில் இருக்க எல்லா டீம்ஸுமே வந்து பெரிய டீம்ஸ். லைக் ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அயர்லாண்டும் வந்து இப்போ நல்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஜிம்பாப்வே ஆர் டாப்பர்ஸ் ஆஃப் த டேபிள் பை டிஃபீட்டிங் ஆல் திஸ் டீம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைன் பெனட் தாங்க. அந்த குரூப் ஸ்டேஜில் ஸ்ரீலங்காவும் அவர் அவுட் பண்ணல, ஆஸ்திரேலியாவும் அவர் அவுட் பண்ணல, ஓமனும் அவர் அவுட் பண்ணல, அயர்லாந்து கூட மேட்ச் வந்து மழைனால நடக்கலை. ஸோ அந்த குரூப் ஸ்டேஜ்லேயே அன்டிஃபீட்டடாக லைக் டிஸ்மிஸ்ஸே ஆகாமல் அந்த குரூப் ஸ்டேஜை முடிச்சிருக்காரு பிரைன் பெனட். வர்சஸ் ஓமன் 48 பால்ஸ், வர்சஸ் ஓமன் வந்து 36 பால்ஸ் 48, வர்சஸ் ஆஸ்திரேலியா 56 பால்ஸ் 64, வர்சஸ் ஸ்ரீலங்கா 48 பால்ஸ் 65. எஸ், பெரிய ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது, ஒரு 130 140 ஸ்ட்ரைக் ரேட் தான் விளையாடிருக்காரு. அப்படி இருந்துமே ஸோ அவர் வந்து டீமை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனார். அகெயின்ஸ்ட் ஓமன், அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா டீமை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனார். வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை நல்லா பில்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்க பில்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் சூப்பர் 8 வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்னிங்ஸ்க்கு 97 நாட் அவுட்டில் வெளில போனார். எஸ், 250 ரன்ஸ் டார்கெட் இருக்கும்போது அவ்வளோ ப்ரெஷர். ஒரு 23 வயசு பையன் கடைசி வரைக்கும் 97 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுதான் வந்து வேர்ல்ட் கப்லேயே ஜிம்பாப்வேயோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஆஃப்டர் சிக்கந்தர் ரஸாவோட 82 ரன்ஸ். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து 15 and 5 ரன்ஸ் அடித்தார். டோட்டலாக இந்த வேர்ல்ட் கப்பில் 297 ரன்ஸ். ஸோ அவரோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 147. ஒரு மேசிவான ஆவரேஜ் வச்சுருந்தார் இந்த டோர்னமெண்ட்டில். அவர் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் எடுத்துட்டா, ஸோ செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நம்ம பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா ஹீ இஸ் த டாப் 2 ரன் கெட்டர். ஹீ இஸ் இன் டாப் 2 ரன் கெட்டர்ஸ். எஸ், ஆஃப்டர் அந்த பாகிஸ்தானோட பிளேயர் ஃபரானுக்கு அப்புறம் இவர் தான் செகண்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் யூ கேன் see the impact of this பிரைன் பெனட். இதில் மட்டும் இல்லைங்க, 2022 அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் வந்து ஒரு வைஸ் கேப்டனாக ஜிம்பாப்வே லீட் பண்ணார். அதில் ஜிம்பாப்வே டீமுக்கு டாப் ரன் கெட்டராக இருந்திருக்காரு. அண்ட் இவருக்கு ஓடிஐலையும் ஒரு 100 இருக்குது, டெஸ்ட்லேயும் ஒரு 100 இருக்குது. லைக் அவங்களோட ஜிம்பாப்வே டீமோட லகான் கப்பில் வந்து 264 runs individual score, which is a massive record there. ஸோ நம்ம நிறைய வாட்டி என்ன பேசுவோம், இப்போ வேர்ல்ட் கப்னா வந்து இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் கப் பேசணும் அப்படின்னா கோலியோட அந்த பாகிஸ்தான் நாக் பற்றி பேசுவோம், தோனியோட அந்த வேர்ல்ட் கப் 6 பற்றி, அந்த 2011 வேர்ல்ட் கப் பற்றி பேசுவோம், கம்பீரோட 2011 வேர்ல்ட் கப் பற்றி பேசுவோம், சச்சினுக்கு அந்த வேர்ல்ட் கப் சீசன், அந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் சீசன் ஃபுல்லாக அப்படி பற்றி பேசுவோம். அண்ட் ஆஸ்திரேலியாவோட வின்ஸ் பார்த்தீங்கன்னா கில்கிறிஸ்ட் பற்றி, பாண்டிங் பற்றி பேசுவோம். பட் இந்த சீசனில் இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026ல த அன்சங் ஹீரோ, த ஹீரோ ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், சஞ்சு சாம்சங் வந்து அந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்தாங்க. பட் எமர்ஜிங் பிளேயர் ஐபிஎல் கொடுக்குற எமர்ஜிங் பிளேயர் அப்படி கொடுத்தா, ஹீரோ ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ரிகக்னிஷன் பிரைன் பெனட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அண்ட் ஃபியர்லெஸ் அப்ரோச். ஃபஸ்ட்டு 6 வந்து இந்தியா கூட தான் அடித்தார் அகைன்ஸ்ட் பும்ரா, ஐ கெஸ். ஸோ அந்த ஃபியர்லெஸ்ஸான அப்ரோச், கன்சிஸ்டன்சி ஓவர் அ ஃப்ளாஷ். எனக்கு ஃப்ளாஷ் தேவையில்லை, நான் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவேன், எனக்கு அதிக ஸ்ட்ரைக் ரேட் தேவையில்லை, நான் கன்சிஸ்டண்ட்டாக விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்னார். டீம் ஃபர்ஸ்ட் அப்ரோச். அவருக்கு வந்து ரன்ஸ் வேணும் அப்படின்னா ஹி கேன் பேட்
வெரி அவர் வந்து ஃபாஸ்ட்டாக விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட விளையாடி காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்காக விளையாடிருந்தார் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக விளையாடிருக்கலாம். பட் டீமுக்காக விளையாடுறது அப்படின்றதுனால கன்சிஸ்டன்சியாக விளையாடிருக்காரு. டீம் ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ பிரைன் பெனட் தான் வந்து இந்த போன வீடியோவில் சிவம் துபே பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பிரைன் பெனட் இஸ் அனதர் அன்சங் ஹீரோ. மேபி ஹீ இஸ் அ ஹீரோ ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரைன் பெனட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிரைன் பெனட் பற்றி தெரியுமா? தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆர் இந்த சீசனில் அன்சங் ஹீரோ நீங்கள் யாரை பார்த்துருக்கீங்க? அடுத்த ஏன் லிஸ்ட்டில் வந்து யூஎஸ்ஏவோட பவுலர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு, அந்த பேர் யாருன்னு நீங்கள் கணிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மறக்காமல் பார்க்க, இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் ஆகாமல் பார்க்க, இந்த மாதிரி கிரிக்கெட் டிஸ்கஷன், கிரிக்கெட் டாக்ஸ் மிஸ் ஆகாமல் பார்க்க மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பார்த்திபன் சைனிங் ஆஃப். பாய்.